நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டமானது துவங்கியது. முன்னதாக சட்டசபைக்கு வந்த ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சபாநாயகர் மரபு முறைப்படி வரவேற்றார். தொடர்ந்து அவையில் தனது உரையை CP ராதாகிருஷ்ணன் தொடங்கும் போது எதிர்கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். அதற்கு CP ராதாகிருஷ்ணன் உரை முழுமையாக கேளுங்கள், அதன் பிறகு குறைகள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் என கூறியதைத்து அவர்கள் அமர்ந்தனர். தொடர்ந்து கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தனது உரையை வாசிக்க தொடங்கினார். அப்போது இடையில் குறுக்கிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அதே கோரிக்கை, அதாவது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது, கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இருந்த போதிலும் கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் 1:15 நிமிடம் தனது உரையை வாசித்து முடித்தார். இதன் பிறகு சபையை நாளை காலை வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்திருந்தார். குறிப்பாக கவர்னர் தனது உரையில் புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள 1100 பதவிகள் நிரப்பப்படும் என்றும் புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் 2.6 லட்சம் உயர்ந்துள்ளது உட்பட்ட பல்வேறு குறிப்புகளை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இன்றைய தின நிகழ்வுகள் முடிவுற்ற நிலையில் நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் சபை கூடி கவர்னர் உரை மீது நன்றி தெரிவிக்க தீர்மானம் நடைபெறுகிறது. அதன் பிறகு 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.